வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம் பார்க்க போகிறது வகுப்பு 1 தமிழ் பாடம் 6 ஐலசா ஐலசா அதில் உள்ள பயிற்சிகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பயிற்சி, கண்டுபிடித்து வண்ணமிடுவோம் எழுதுவோம். இந்த படத்தில் ஒரு ஆத்தங்கரை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. இந்த இடத்த சுற்றி நிறையா எழுத்துக்கள் மறைந்திருக்கு. இப்போ நாம் இந்த எழுத்தை ஒவ்வொன்றாக கண்டுபிடிச்சி கலர் பண்ணி அது என்ன எழுத்து அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டா இந்த ஆறுக்கு மேலே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது இல்லையா, அது எந்த எழுத்து மாதிரி இருக்குது? உயிர் எழுத்துக்களில் எந்த எழுத்து மாதிரி இருக்குது? ஐ இல்லையா? இதே மாதிரி உங்களுக்கு உயிர் எழுத்தை நேரடியாக கொடுக்காம ஒரு படத்தின் மூலமா மறைத்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? முதல்ல நாம் வண்ணமிடக்கூடிய படம் இப்போ இந்த எழுத்து என்ன? ஆங்கிற வடிவத்தில் இந்த எழுத்து அமைந்திருக்கு. அடுத்ததா இப்போ வண்ணமிட்டிருக்க எழுத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓ. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓ என்ற வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா எந்த படம் வண்ணமிடலாம்? ஆத்தங்கரையில் உள்ள ஒரு படத்தை இப்போ நம்ம வண்ணம் போட்டிருக்கோம். இது என்ன எழுத்து மாதிரி இருக்குது? அதாவது உயிர் எழுத்துக்களில் இந்த படம் ஊ அப்படிங்கிற எழுத்து கொண்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம வண்ணமிட்டிருக்கிறது தாமரை இலை மேல் உள்ள ஏ. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற வடிவத்தில் அப்படியே இருக்கும். அடுத்ததா ஏ அப்படிங்கிற வடிவத்தை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததா எதை வண்ணமிடலாம்? இப்போ கீழே உள்ள படத்தில் என்ன எழுத்து மறைஞ்சிருக்கு? இ. அடுத்ததா இந்த கல் மேலே இருக்கிற பூச்சி என்ன எழுத்து வடிவத்தில் இருக்குன்னு பார்க்கலாமா? அக்கு. அடுத்ததா இந்த வண்ணம் ஆ அப்படிங்கிற எழுத்துல மறைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த மரத்துக்கு கீழே பாருங்க, இந்த வண்ணம் உ அப்படிங்கிற எழுத்தை கொண்டு இருக்கு. அடுத்ததா என்ன படத்தை வண்ணமிடலாம்? இது என்ன படம், என்ன எழுத்து மாதிரி இருக்கு? ஆவ். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த படம் அவ் வடிவத்தில் இருக்கு. அடுத்ததா இந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓ, குரில் ஓ. அடுத்ததா இந்த மரத்தில் பாருங்க, இந்த ஆந்தை மாதிரி மூஞ்சி என்ன வடிவம், எழுத்து வடிவத்தை கொண்டு இருக்கு? ஈங்கிற வடிவம் உங்களுக்கு அந்த படத்தில் தெரியுதா? அருமை. அடுத்த பயிற்சிக்கு போகலாம். குறியீடுகளை கொண்டு சொல் உருவாக்குவோம். இங்கே ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. மேல் சதுரத்தில் உயிரெழுத்துக்கள், இடது பக்கத்தில் க ஞ ச ஞ அப்படிங்கிற உயிர்மை எழுத்துக்கள், ஆ வரிசை உயிர்மை எழுத்துக்கள். வலது பக்கத்தில் கா ஞ சா அப்படிங்கிற ஆ வரிசை, நெடில் ஆ வரிசை உயிர்மை எழுத்துக்கள். கீழே பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு கீழே இக்கு இங்கு இச் இஞ்ச் அப்படிங்கிற புள்ளி வைத்த மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது
இந்த படம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு கீழே உள்ள எழுத்துக்களை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து சரியாக மேட்ச் பண்ணணும். எடுத்துக்காட்டாக முதல் இது பார்த்தீங்க அப்படின்னா வா இல். வாக்கு மேலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இல்லுக்குரிய படம் மேலே இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா வால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம அடுத்த பயிற்சி பார்க்கலாமா? இந்த படத்திற்குரிய எழுத்து என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஊ. உயிரெழுத்துக்கள்ல ஊ பார்த்தீங்கன்னா இதே படத்தை கொண்டு இருக்கும். அடுத்த படம் த. ஆ வரிசை உயிர்மை எழுத்துக்கள்ல த. இந்த இடது பக்கமாக தாவை பாருங்க, இதே படத்தை கொண்டு இருக்கும். அடுத்ததா இல். புள்ளி வைத்த எழுத்துக்கள்ல இல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தான் கொண்டு இருக்கும். இப்போ இந்த மூணையும் சேர்த்தோம்னா ஊதல். ஊதல் நமக்கு எங்கே இருக்கு? மேட்ச் பண்ணியாச்சா? அதே மாதிரி அடுத்த படம் ஓ ட இம். ஓடம். ஓக்கு மேலே இந்த படமும், ட அப்படிங்கிற எழுத்துக்கு கீழே இந்த படமும், இம் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு நேர இந்த படமும் அமைஞ்சிருக்கு. இந்த மூணை சேர்த்தோம்னா நமக்கு ஓடம். மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்ததா மா இங்கு. கா இ. மாங்காய். மேட்ச் பண்ணிட்டீங்களா? இந்த விளையாட்டு அருமையாக இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை கீழே எழுதி அதுக்குரிய படத்தை மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா படத்தை எழுதி படத்தை வரைந்து அதுக்குரிய வார்த்தைகளை எழுதி மேட்ச் பண்ணலாம். இது உங்களுடைய சுற்று. அடுத்ததா நிரப்புவேன். இது மிகவும் எளிமையான பயிற்சி. முதல் படம் பாருங்க. முதல் படம் என்னது? மான் நிற்கிது ஓரத்தில். அதில் விடுபட்ட எழுத்து என்னது? மா இன். மான். அடுத்ததா அந்த புல்வெளியில் கீழே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? பாய். இதில் முதல் விடுபட்ட எழுத்து பா. அடுத்தது மூன்றாவதா ஒரு பாப்பா உட்கார்ந்துருக்கா. அதில் பா இப். விடுபட்ட எழுத்து பா. அடுத்ததாக தாத்தா. தா இத். தா. இந்த பயிற்சி முடிஞ்சதா? அடுத்ததா இங்கே ஒரு படத்துக்கு மேலே கட்டங்கள் கொடுத்துருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறத நம்ம கட்டத்தில் முழுமையாக எழுதணும். முதல் படம் காளான். கா லா இன். காளான். அடுத்தது நா இ. நாய். அடுத்ததா பா இப். பா. பாப்பா. கடைசியாக மரத்து மேலே என்ன உட்காந்துட்ருக்கு? கா ஹ இம். காகம். 6ஆம் பாடத்திற்குரிய பயிற்சிகளை நாம் இப்போ முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் G3 Infoவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.